பூபதி அகாடமி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்னைக்கு நம்முடைய வகுப்பு வந்து அலகு 7ல அறநூல் தொடர்பான செய்திகள். அறநூல் தொடர்பான செய்திகள்ல நாலடியாரை பத்தி பார்க்க போறோம். நாலடியார் இப்ப இந்த நாலடியார் என்பது நான்கடி வெண்பாக்களால் ஆனது. நான்கடி வெண்பாக்களால் இயற்றப்பட்ட நான்கடி வெண்பாக்களால் இயற்றப்பட்ட நூல் நாலடி என்றும், இதனுடன் ஆர் என்ற சிறப்பு விகுதி சேர்ந்து நாலடி பிளஸ் ஆர் நாலடியார் என்று அழைக்கப்பட்டது. அப்படின்னா நான்கடி வெண்பாக்களால் இயற்றப்பட்ட நூல் நாலடி என்றும், ஆர் என்ற சிறப்பு விகுதி சேர்ந்து நாலடி பிளஸ் ஆர் என்று நாலடியார் என்று அழைக்கப்பட்டது. இதுல பாத்தீங்கன்னா அதிகாரங்கள் பாத்தீங்கன்னா 40 அதிகாரங்கள் உடையது. எத்தனை அதிகாரம் உடையதுங்க? 40 அதிகாரங்கள் உடையது. இந்த 40 அதிகாரங்களுடைய இயல்கள் வந்து பாத்தீங்கன்னா 12 உடையது. இயல்கள் வந்து 12 இயல்கள் உடையது. இந்த அதிகாரங்கள் 40 உடையது, இயல்கள் 12 உடையது. இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அறத்துப்பால் மட்டுமே பாத்தீங்கன்னா 13 அதிகாரங்கள் உடையது. அறத்துப்பால் 13 அதிகாரங்கள், பொருட்பால் வந்து 24 அதிகாரங்கள் உடையது. பொருட்பால் வந்து 24 அதிகாரங்கள் உடையது. காமத்துப்பால் 3 அதிகாரங்கள் உடையது. காமத்துப்பால் 3 அதிகாரங்கள் உடையது. அப்ப ஒவ்வொரு பாடல்களும் பாத்தீங்கன்னா 10 பாடல்கள் உடையது. அப்ப 40 என்பது போல் 400 பாடல்கள் வீதம் உடையது. நாலடியார் 400 பாடல்கள் உடையது. இந்த நாலடியார் வந்து பாண்டிய மன்னன், பாண்டிய நாட்டில் உள்ள அந்த சமண முனிவர்களால் இயற்றப்பட்டது. சமண முனிவர்களால் இயற்றப்பட்டது. புரியுதா உங்களுக்கு? இதுல வந்து பாத்தீங்கன்னா பாண்டிய நாட்டு சமண முனிவர்களால் இந்த நாலடியார் இயற்றப்பட்டது. பல்வேறு புலவர்கள் இயற்றியதனால் இதனை ஒரு தொகை நூல் என்று அழைக்கின்றோம். பல்வேறு புலவர்கள் இயற்றினால் இது ஒரு தொகை நூல். பல்வேறு புலவர்கள் இயற்றினால் இது வந்து ஒரு தொகை நூல் என்று அழைக்கின்றோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாடக அதிகாரத்தை தொகுத்தவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா பதுமனார். தொகுத்தவர் பதுமனார். பதுமனார் இந்த நாலடியாரை முப்பாலாக தொகுத்து உரை கண்டவர் தர்மர். இந்த நாலடியார்களுடைய பாத்தீங்கன்னா சிறப்பு பெயர்கள் நம்ம சொல்லலாம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்ட கேள்வியார்கள். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிறப்பு பெயர்கள் வேளாண் வேதம், வேளாண் வேதம், குட்டி திருக்குறள், குட்டி திருக்குறள், நாலடி 400. என்னென்ன சிறப்பு பெயர்கள் சொல்றோம் பாருங்க.
இந்த நாலடியோட சிறப்பு பெயர்கள் பாத்தீங்கன்னா வேளாண் வேலம், குட்டி திருக்குறள், நாலடி நானூறு என்று அழைக்கின்றோம். இது ஃபுல்லா பாத்தீங்கன்னா நமக்கு உரைக்கின்ற புகழ்மிக்க உரையாசிரியர்கள் மேற்கோள் காட்டிய நாலடியாருக்கு மேற்கோள் காட்டிய புகழ்மிக்க உரையாசிரியர் யாராருன்னு பாத்தீங்கன்னா நமக்கு 3 நபர்கள் இருக்கிறாங்க புகழ்மிக்க உரையாசிரியர்கள். ஒண்ணு பாத்தீங்கன்னா பரிமேலழகர், என்ன சொல்லலாங்க, பரிமேலழகர். இரண்டாவது நச்சினார்க்கினியார், நச்சினார்க்கினியார். அடியார்க்கு நல்லார். இப்ப பாத்தீங்கன்னா நாலடியருக்கு மேற்கோள் கொண்ட அந்த புகழ்மிக உரையாசிரியர் யாரான்னு பாத்தீங்கன்னா பரிமேலழகர், நச்சினார்க்கினியார், அடியார்க்கு நல்லார் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோடைய நூலுடைய வரலாறு அப்படி பார்க்கணும். நூலுடைய வரலாறு அப்படின்னு பார்க்கும்போது 8000 சமண முனிவர்கள் தன்னுடைய நாட்டில் பஞ்சம் ஏற்பட்டதால் பாண்டிய நாட்டை நோக்கி நகர்ந்தனர். அந்த பாண்டிய நாட்டை ஒரு முத்திரையர் பிரிவை சேர்ந்த ஒரு ஆண்டு வந்தார் 8000 சமண முனிவர்கள். அப்ப அந்த பாண்டிய நாட்டுல போய் தஞ்சம் அடையும் பொழுது அந்த பாண்டிய மன்னன் இவர்களை அரவணைத்து பாதுகாத்து வருகிறார். அப்போ இந்த பாண்டிய மன்னன் என்ன பண்றாரு, நீ இங்கேயே தங்கிருங்க அப்படின்னு 8000 சமண முனிவர் சொல்லும்போது, ஆனா 8000 சமண பஞ்சம் இருக்கிற வரைக்கும் அங்க இருக்கிறாங்க பாண்டிய நாட்டுல. பஞ்சம் தீர்ந்த பிறகு தன்னுடைய நாட்டுக்கு புறப்பட வேண்டும் மன்னனிடம் கூறும்போது மன்னன் அதற்கு இசையவில்லை. ஒரு நாள் இரவோட இரவா இந்த 8000 சமண முனிவர்கள் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வெண்பாவை எழுதி வைத்து விட்டு 8000 வெண்பாவை எழுதி வைத்து தன்னுடைய நாட்டுக்கு புறப்பட்டு விட்டாங்க. உடனே பாண்டிய மன்னனுக்கு கோபம் அந்த வெண்பா பாடல்களை அனைத்தையும் கொண்டு போய் வைகை ஆத்துல விட சொல்லிடுறாரு. வைகை ஆத்துல விடும்பொழுது 400 பாடல் மட்டும், இந்த 4 வெண்பா பாடல்கள் மட்டும் பாத்தீங்கன்னா அந்த வைகை ஆற்றை எழுத்து செல்லுது. அப்ப வைகை ஆற்றை எழுத்து செல்லும் போது அப்ப 400 பாடல்கள் மட்டும் எடுத்து செல்லும் போதால் இதுல நாலடியார் என்று கூறப்பட்டு வருகிறது. இப்ப இந்த நாலடியார்ல நம்ம சிறந்த மேற்கோள்கள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல நமக்கு இந்த மேற்கோளை கொடுத்து கேட்பாங்க. இந்த மேற்கோள்ல பாத்தீங்கன்னா நமக்கு சிலது பாத்தீங்கன்னா இருக்கிறது எல்லாமே இது இம்பார்ட்டன்ட் தான். இந்த சிறந்த மேற்கோள் அதுல பாத்தீங்கன்னா கல்வி கரையில் கற்பவர் நாள் சில, இந்த மேற்கோளை கொடுத்து இது நாலடியாரா அல்லது 4 மணி கடிகையா என்று கேட்கும்போது நம்ம படிச்சுட்டோம்னா ஈஸியா அந்த மேற்கோளை மட்டும் நல்லா பாத்துங்க. அப்ப கல்வி கரையில் கற்போர் நாள் சில, அதாவது கல்வியானது எல்லையற்றது, முடிவற்றது, கற்போடைய வாழ்நாள் தான் குறைவென்று சொல்றாங்க. அதுமாதிரி நீரொழிய பாலும் குறுகியும் தெரியுது, அதாவது ஒரு பாலிலாக நீரை கலக்கும் பொழுது அந்த அன்னப்பறவையானது அந்த நீரை விலக்கிட்டு பாலை மட்டும்தான் உறிஞ்சும். அது போன்று அறிவற்றவர்கள் எல்லாம் நமக்கு அறிவுடைய நண்பர்கள், என்ன சொல்றோம், அறிவுடைய நண்பர்கள் நல்ல நூல்களை மட்டும் கையில் எடுத்துக் கொள்வார்கள். விச்சைமற்ற அல்லுபிற, விச்சைமற்ற அல்லுபிற அப்படின்னு கேட்டால் உலகத்துல நம்ம குழந்தைங்களுக்கு கல்வியை தவிர சிறந்த செல்வம் இல்லை என்கிறதா சொல்லக்கூடியது. கல்வி போல் மம்மர் அறுக்கு மருந்து அப்படின்னு கேட்டீங்கன்னா கல்வியை போன்று அறியாமை நீக்குகின்ற மருந்து எதுவும் இல்லை என்பதுதான் இங்க கூறப்படுகிறது. கல்வி அழகே அழகுனா கல்வியை விட சிறந்த அழகு எதுவுமே இல்லை அப்படிங்கிறது சொல்றாங்க. நெல்லுக்கு உமை உண்டு, நீருக்கு நுரை உண்டு, புள்ளிதழ் பூவிற்கும் உண்டு என்று சொல்றாங்க. இதுல நெல்லுக்கு உமி இருக்கான், நீருக்கு நுரை இருக்கான், புள்ளிதழுக்கு பாத்தீங்கன்னா புறவைதழ் உண்டாம். அது போன்று கற்றறிந்தவர்கள் ஆனாலும் அவர்களுக்கு பாத்தீங்கன்னா குற்றம் இருக்கு, மதம் குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை என்பது சொல்லுவாங்க. இந்த மாதிரி நமக்கு மேற்கோள் வந்தா நம்ம நாலடியாரு சொல்லிடலாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா கற்றறிந்த தலை நிலைத்து வைக்கப்படும். கற்றறிந்தா நல்ல கல்வி கற்றவர்களை பாத்தீங்கன்னா உயர்ந்த இடத்தை, கீழே உயர்ந்த இடத்தில் வைத்து பார்ப்பார்கள் என்றாங்க. செல்வம் சகடகால் போற வரும், பகடும் நடந்த கூழ் அப்படின்னா, அதாவது ஒரு வண்டியோட சக்கரை எப்படி நமக்கு பாத்தீங்கன்னா சுழன்று வருது போது செல்வமானது நிலைத்து நிற்காது, அது சுழன்று வரக்கூடியதுங்கிறாங்க. பகடு நடந்த கூழ் அப்படின்னா யானை, அந்த காலத்துல பாத்தீங்கன்னா எருமை கடாக்களை வைத்துதான் அந்த யானை வைத்து அந்த நெல்லை எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு அடிப்பாங்க, அதைதான் சொல்றாங்க. தன்னை தலையாக செய்வானும் தான், அதாவது தன்னை ஒருத்தனை உயர்ந்தவனா தாழ்ந்தவனா சொல்ற அவனுடைய அறிவை வைத்துதான் சொல்லப்படியும். யானை அறிந்தறிந்தும் பாகலையே கொள்ளும் அப்படின்னு சொல்றாங்க.
யானை அறிந்தறிந்து பாகனையே கொள்ளும் அப்படிங்கிறது என்னன்னா, யானை தன் வளர்த்திருந்தாலும் அந்த பாகனை கொண்டுடுங்கிறது சொல்றாங்க. அந்த இடத்துல பெரியவர் கேண்மை பிறை போல நாளும். இப்படி என்ன பெரியவர் கேண்மை பிறை போல நாள்னா, பெரியோருடன் நம்ம வைத்துக் கொண்ட நட்பானது பிறை சந்திரனை போல் படிப்படியாக நாளும் வளரும். அதான் பெரியவர் கேண்மை பிறை போல நாளும். அடுத்தது நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கடியர் ஆயினும். அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, நாயோடைய கால் வந்து நெருங்கி இருந்தாலும் நமக்கு சிலர் நம்முடன் நெருங்கி பழகினாலும் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஈக்கால் கூட உதவ மாட்டாங்க. அதான் சொல்றாங்க, நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கிற ஆயினும். நாய்க்கால் எப்படி நெருங்கி இருக்கோ எந்த இதுவுமே கிடையாது அப்படிங்கிறத நமக்கு சொல்ல வராங்க. ஸோ அப்ப நாலடியாரை பார்த்தா இதாங்க. நாலடியாருடைய அறநூல் தொடர்பான செய்திகள் வந்து இப்ப நாலடியார் உங்களுக்கு நடத்திருக்கேன். அடுத்த வகுப்புல வந்து பாத்தீங்கன்னா அடுத்த நூல் செய்தியை நம்ம பார்க்க போறோம். நன்றி, வணக்கம்.